boAtல இருந்து ஒரு தரமான சம்பவம் தான் பண்ணியிருக்காங்க. Rockerz Trinity அப்படின்ற இந்த ஒரு பட்ஜெட் நெக் பேண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க ஒரே ஒரு ஹைலைட்டான விஷயத்தை மட்டும் இப்பயே நான் லீக் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா 150 மணி நேரம் கண்டினியூவாக ப்ளே பேக் பண்ண முடியும் அப்படின்றாங்க. என்னப்பா சொல்றேன்? டேய் அப்போ நான் எத்தனை நாள் சார்ஜ் போடாமே கண்டினியூவாக சாங் கேட்கறது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருந்தீங்கன்னா அப்படியே யோசிச்சுட்டுருங்க. உள்ள ரிசல்ட்லாம் சொல்லியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன் கிளியராக. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க குயிக்கா ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மேலேயே பாத்தீங்க அப்படின்னா அதோட இமேஜ் கொடுத்திருக்காங்க, மாடலோட நேம் கொடுத்திருக்காங்க. அந்த சைடுல ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த 150 மணி நேரம் வந்துட்டு ப்ளே பேக் டைம் இருக்கிறதோ மற்ற ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. இவங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டா நான் எதப்பா சொல்றது அப்படின்றதுக்கு முன்னாடி சீலை கட் பண்ணிடலாம். பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தவொடனே நெக் பேண்ட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ட்ரேவை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு கவர் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு, எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜ் போடுறதுக்கான கேபிள் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி டெஸ்ட் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். டிசைன் அண்ட் கம்ஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணலாம். கலர் அப்படின்னு பார்க்கும்போது காட்ச் ஒயிட் அப்படின்றதான் நம்ம கையில் இருக்கு. இது ஒயிட்டாகவும் இல்லாமல் கிரேவும் இல்லாமல் அப்படியே லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கனால நல்லா தான் இருக்கு. ஓவரா அடிக்கிற மாதிரியும் இல்லை ஒயிட் கலர் வந்துட்டு. இதுலேயே காஸ்மிக் பிளாக் அண்ட் ஜஸ்ட் ப்ளூ அப்படின்ற இன்னும் 2 கலர் வேரியண்ட்டுமே இருக்கு. நெக் பேண்ட் மோஸ்ட்லி வாங்குறதே கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த நெக் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரப்பரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கு. இந்த பிளாஸ்டிக் ஏரியா பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சைடு தான் எப்பயுமே பேட்டரி கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. ரீசன் பேட்டரி லைஃப் அதிகம் அப்படின்றனால. நெக்ஸ்ட் பாட்டம்லேயே ஒரு குட்டி கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. கேபிளோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கிரே மாதிரி இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் சார்ஜ் போடுறதுக்கு கண்ட்ரோலர் பக்கத்தில் டைப் சி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் ஹோல்டர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நீங்கள் கழுத்துல எல்லாம் மாட்டுறீங்க அப்படின்னும் போது இந்த ஒயர் அசிங்கமாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக சாங் கேட்காத டைமில் நெக் பேண்டை கழுத்தில் மாட்டும் போது கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு பேக் சைடில் மேக்னெட் வந்து ஸ்பீக்கர் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் ஒட்டிட்டு இந்த மாதிரி கழுத்தில் வச்சுக்கலாம். ஸோ இது மூலியமாக நீங்கள் பாஸ் பிளே பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த ஒரு நெக் பேண்டோட கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா டேங்கிள் ஃப்ரீ கேபிள் அப்படின்றாங்க. நீங்க என்னதான் நெக் பேண்டை சுருட்டி பேக்குள்ள போட்டாலும் கூட எடுக்கும் போது எந்த ஒரு முடிச்சு எதுவுமே விழுகாம ஈஸியா ஃப்ரீயா உங்க கைக்கு வந்துடும். ஓவராலா நெக் பேண்டோட டிசைன் அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பெஸ்ட்டாவே பண்ணியிருக்காங்க. நெக் பேண்டை ஜிம்முக்கு போகும்போது வாக்கிங் போகும்போதெல்லாம் வியர் பண்றீங்க அப்படின்னா தெரியாமல் வேர்வைப்பட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக வராது. இதில் IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் 5.2 கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் மட்டும் இல்லாமல் ஒரே டைமில் 2 டிவைஸில் கூட உங்களால் பேர் பண்ணிக்க முடியும். அண்ட் சென்டரில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறதுக்கு, கால் அட்டன் பண்ண, கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வால்யூம் கண்ட்ரோல் பட்டன் 2 வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுவே லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ப்ரீவியஸ் சாங் நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது ஒரே வார்த்தையில சொல்லாம அப்படி 2 பாதையா பிரிச்சு விடுறாங்க. ஆக்சுவலா டிரைவர் சைஸை பொறுத்த வரைக்கும் 10 mm டிரைவர் கொடுத்திருக்காங்க. இவங்களோட பாக்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் பயானிக் சவுண்ட் பவர்டு பை ஹைஃபை DSP அப்படின்றாங்க. ஸோ இது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட சிப் வந்துட்டு நார்மல் சவுண்டை கூட நல்ல ஒரு ஹைஃபையான சவுண்டாக எடுத்து கொடுக்கும் அப்படின்றாங்க. இது மூலியமா 2 ஈக்குவலைசர் மோடு எனேபிள் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனை 2 தாட்டி பிரஸ் பண்றது மூலியமா இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மோட எனேபிள் பண்ணோம்னா போட் சிக்னேச்சர் சவுண்ட் எனேபிள் ஆகுது. இதுல நம்ம சாங் கேட்கும்போது நல்ல பேஸா இருக்கிற சாங் எல்லாம் கேட்குறீங்க அப்படின்னா நல்லா ஒரு டீப்பான பேஸ் நமக்கு வந்து கிடைக்குது. பேஸ் லவருக்கு தரமா இருக்கு. ஸோ திருப்பி பவர் பட்டனை 2 தாட்டி பிரஸ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் மோடு வந்து எனேபிள் ஆகுது. நார்மலா மெலோடி கேட்குறேன், ஸ்மூத்தா இருக்கணும், எனக்கு இந்த பேஸ்லாம் ரொம்ப அதிகமாக வேணாம், நார்மலாக இருந்தால் போதும், ஒரு பேலன்ஸ்டாக இருந்தால் போதுன்ற மாதிரி கேட்குறவங்களுக்கு இன்னொரு மோடு வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 மோடுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான லைனில் போகுது. நிறைய பேருக்கு பேஸ் பிடிக்குது அப்படின்னா ஒரு மோடு சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்மூத்தாக மெலோடி மாதிரி கேட்கணும் அப்படின்னா இன்னொரு மோடை சூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது நெக் பேண்ட் வாங்குறவங்க மோஸ்ட்லி இந்த டிராவல் பண்ணும்போது இடையில நிறுத்திட்டு அதிகமாக கால் பேசுகிற மாதிரி உள்ளவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் வெளியில் இருக்கக்கூடிய நாய்ஸை கட் பண்ணி கொடுத்தா தான் ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி நெக் பேண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ENC வந்து கொடுத்துருப்பாங்க, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ போட் பார்த்தீங்கன்னா இதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸாக AI பேஸ் பண்ண ENC டெக்னாலஜி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா பெட்டரான சவுண்டு வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கேட்கும் அப்படின்றாங்க. லைவாக எப்படி இருக்குது அப்படின்றத நானும் டெஸ்ட் பண்ணேன், நீங்களும் கேட்டு பாருங்க. ஹலோ பாலாஜி, போட்ல அந்த ராக்கர்ஸ் ட்ரினிட்டி அதானே ப்ரோ? சவுண்ட் குவாலிட்டி கால் குவாலிட்டி கூப்பிட்டீங்களா? கால் குவாலிட்டி கூப்பிட்டேன். எப்படி இருக்கு கால் குவாலிட்டி? நல்லா தான் ப்ரோ இருக்கு. நாய்ஸ்ல எதுவும் கேட்கல. அவுட்டர்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன், வண்டி போகுது, காத்து சவுண்ட் இருக்கு. இல்ல அதெல்லாம் எதுவும் மதியம் கேட்கல, நல்லா தான் கேக்குது. ஓகே சரி ஓகே.
சரி ப்ரோ. கால் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டு பார்த்துருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கு. உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் நல்லா இருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்க. கேமர்ஸ்க்கு இது சூட்டபிளாக இருக்குமா, லேட்டன்சி இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பீஸ்ட் மோட் அப்படின்ற செப்பரேட்டான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கேமர்ஸ்க்காகவே. இதை எனேபிள் பண்ணுறதுக்கு பவர் பட்டனை 3 தாட்டி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும், எனேபிள் ஆயிரும். இதுக்கப்புறம் 65 மில்லி செகண்ட்ஸில் உங்களுக்கு லோ லேட்டன்சியில் ஒர்க் ஆகும். இது மூலியமாக நீங்கள் கேம் பிளேலாம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த லேட்டன்சி இஷ்யூலாம் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்குது கேம் பிளே பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது பிராண்ட் சொல்கிறது 150 மணி நேரம் நீங்கள் கண்டினியூவாக இப்போ ஆன் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த 6 நாள் வரைக்குமே வந்து நீங்கள் கண்டினியூவாக வந்து சாங்ஸ் கேட்க முடியும் அப்படின்றாங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ் அப்படின்னா அடிக்கடி சார்ஜெல்லாம் போட முடியாது ப்ரோ, எடுத்தனா மாட்டினா போயிட்டே இருப்பேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 4லேருந்து ஒரு 6 மணி நேரம் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணாமையே இந்த ஒரு நெக் பேண்ட் அவங்களால யூஸ் பண்ண முடியும். நானே வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு 1 வாரத்துக்கு மேலே வந்து யூஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸ்டில் இன்னும் ஆஃப் ஆகவே இல்லை, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் பேட்டரி லைஃப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு நெக் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆஸ்அப் சார்ஜிங் டெக்னாலஜி இருக்கு. இதனால யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எனக்கு சார்ஜ் போடுறதே கஷ்டமாக இருக்குன்னு தான் நான் இதை வாங்கினேன். இதுக்கு வேற நான் வந்து சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு டோட்டலாக சார்ஜ் போடவே மறந்துட்டீங்கனாலும் கூட ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னாலே 24 மணி நேரம் உங்களால் கண்டினியூவாக கேட்க முடியும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னாலே அப்பப்போ யூஸ் பண்ணுறவங்க 1 வாரத்துக்கு ஓட்டிடலாம். வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணீங்கனாலே ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 ஹவர் கிட்ட வந்து டைம் எடுத்துக்கும். ரியலாகவே எனக்கு தெரிஞ்சு இதுவுமே ஒரு டாப் ஹைலைட்டாக தான் தோணுது. ஃபைனலாக ப்ரைஸ் என்ன, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் இது வாங்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது நல்ல சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஏஎன்சி கொடுத்துருக்கிறது நீங்கள் கால் பேசும்போது கால் குவாலிட்டியுமே வந்து பெட்டராக இருக்கு. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது லான்ச்சிங் ப்ரைஸ் 1500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு எனக்கு ஒர்த்தாக இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ப்ரைஸும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், போட் 3 வெப்சைட்டோட லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரைஸ் இப்போ எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் லைவாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.